எழுதுறாரு. அந்த பதிலு அவருக்கு 42வது அதிகாரத்துல பயங்கரமான ரிசல்ட்டா மாறிட்டு. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ண பிறகு நடைமுறையில நிறைய டெஸ்ட் ஆண்டவர் வைப்பாரு. அந்த டெஸ்ட்ல நம்ம எல்லாரும் பாஸ் ஆகணும். அல்லேலூயா. யோபு தான் அவரோட பயோடேட்டா தெளிவா இருந்துச்சு. உங்களை பார்த்து யாராவது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டா நீங்க சொல்லணும், ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்ப இருக்கிறேன், நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரோட டேட்டாவும் கிளியரா இருக்கணும். அப்படி யாராவது எனக்கு இப்படி இல்லைன்னு சொன்னா ஜெபம் பண்ணி இன்றைக்கே ரட்சணை நாள், இன்னைக்கே அணுக்கிற காலம், இந்த மீட்டிங்ல நீங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நல்லா நடத்துவார். ஆமென். கை வைத்தீங்களா? ஆமென். யோபுவோட பின்னாட்கள்ல நல்லா இருந்தது காரணம் யோபுவோட பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் வீட்டுல இருந்தாலும் அவர் உத்தமனா இருக்கிறாரு, தொழில்ல இருந்தாலும் உத்தமனா இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு போனாலும் உத்தமனா இருக்கிறாரு, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கிறாரு. காரணம் அவரோட பயோடேட்டா. இங்க இருக்கிற உங்களோட என்னோட பயோடேட்டா எப்படி இருக்கணும்னு சொன்னா யோபுவை மாதிரி கிளியரா இருக்கணும். காலேஜ்ல போனாலும் நம்ம பயோடேட்டா ரொம்ப கிளியரா இருக்கணும். யாரெல்லாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறீங்களோ, ரட்சிக்கப்படணும், இன்னும் நான் மனம் திரும்பணும்னு சொல்றீங்களோ அவங்கள கர்த்தர் பின்னாட்களை நல்லா நடத்துவார். ஆமென். ஆமென். 2வது காரியம் வாசிக்கும் போது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோபு எப்படி இருக்கிறான்னு பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாம் வாசிப்போம். 7 வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன். யோபுவுக்கு ஒரு பெரிய தெளிவு என்னன்னா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு, ஏன் எனக்கு மட்டும் நடக்குது கேள்வி எல்லாரும் சொல்லுதாங்க. ஜெபம் பண்ணாதவங்க அங்க பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் நடக்கு, நான் என்ன செஞ்சேன், நான் ஏசப்பாவுக்கா என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. யோபு சொல்றாரு, அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். யோபுவுக்கு ஒரு பெரிய தெளிவு என்ன இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டையர்மெண்ட்டை கொடுங்க, இல்லைன்னா எனக்கு என்ன மேலே எடுத்துக்கோங்க அப்படி கேட்கல. நிறைய பேர் ஜெபிக்கிற காரியம் என்ன ஜெபம் பண்ணுவாங்க, நான் மேலே வாரேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. இந்த ஜெபத்தை யாருமே பண்ணக்கூடாது. எந்த ஜெபம் பண்ணக்கூடாது? மேலே வாரேன்னு யாரும் கேட்காதீங்க. இந்த உலகத்துல நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்திருக்கிறாரு, நிறைய வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாரு, நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை சப்மிட் பண்ணி ஆண்டவர் வெரி குட்னு சொல்லணும். அதுக்கு பிறகுதான் என்ன மேல மேல போறதை பத்தி கர்த்தர் யோசிப்பாரு. யோபு சொல்றாரு, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இனிமே ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமே நான் பைபிள் வாசிக்க மாட்டேன்,